ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நைஸ் டு மீட் யூ ஆல். அப்புறம் ஃபார் லாங் டேஸ் நான் இப்போ நேரடியாக லைவ்க்கு வந்திருக்கேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து சென்னையில் இருக்கேன் அண்ட் நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ லைவாக போயிட்டுருக்கிறேன். முன்னாடி இத்தனை நாள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படி தான் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஜஸ்ட் லைக்ஸ் போட்டுருங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃபேன்ஸ்க்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். யார் என்னை பார்க்குறீங்களோ தயவுசெய்து எனக்கு ஒரு லைக் போடுங்க. யாரோ என்னென்னமோ பண்ணும்போது நம்ம லைக்ஸ் போடுறோம். நான் உங்ககிட்ட இன்றைக்கி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்கும் எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது, சரிங்களா? ஸோ நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா லைஃப்லேயும் வந்து அதிசயம் நடக்கும், சரிங்களா? என் லைஃப்லேயும் வந்து ஒரு சில மிராக்கிள்ஸ் நடக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ஒன்றும் யாருக்கும் பெருசாக வந்து உதவி பண்ணிக்கிறது கிடையாது. என்னை பொறுத்தவரையும் நான் வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், சரிங்களா? ஸோ என் லைஃப்பில் எதுவும் கெட்டது நடக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனாக பிறந்தா எல்லாருமே நல்லா இருக்கணும், சரிங்களா? கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாம் வரும், அதையும் தாண்டி போகிறோம் தான் மனுஷன் சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிங்க. உங்கள் கஷ்டங்கள்லாம் பறந்து போங்க. யாருக்கிட்டையும் உங்களோட நல்லது கெட்டதை பகிராதீங்க. ஏன்னா லைஃப்பில் நம்ம மனுஷங்கிட்ட பகிர்ந்தோட கடவுள்கிட்ட பகிர்ந்தா கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆனால் மனுஷங்கிட்ட சொன்னால் அந்த கவலை எல்லாம் தீர்ந்து போகாது. ஏன் தெரியுமா? அதான் மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். ஏடா அவன் இப்படி போர் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை, சரியா? ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க லைஃப்பில். ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுங்க, கடவுள்கிட்ட வந்து வேண்டுங்க, சரியா? வேண்டிட்டு எல்லாமே நல்லது நடக்கணும்னு நினைங்க, சரியா? அண்ட் அதான் சொல்ல விரும்புகிறேன், சரியா? பாருங்கள், இது உங்கள் லைஃப், நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். எப்படி போது வருதுன்றது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் எல்லாமே ஈஸியாக லைஃப்பில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஒரு நாளும் சிரிச்ச முகத்தோடு இருங்க. அதான் நம்மளுக்கு தைரியம் கொடுக்குற ஒரு இது. ஸ்மைல் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் டு எவ்ரிபடி. லவ் யூ ஆல். See you in the next video.